மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பத்தி நமக்கு தெரியாத ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான 10 விஷயத்தை பத்தி பார்க்கலாமா? வாங்க போலாம். முதலாவதாக, இங்கு அருள்பாலிக்கும் அன்னை மீனாட்சி வெறும் தெய்வம் மட்டுமல்ல, பாண்டிய மன்னன் மலையத்துவசனின் மகளாக தடாதகை என்ற பெயரில் பிறந்து மதுரையை ஆண்ட ஒரு மாபெரும் அரசி. உலகிலேயே வேறெங்கும் இல்லாத சிறப்பாக இங்குள்ள மூலவர் சிலை முழுவதும் ஒரே மரகத கல்லால் ஆனது. அதனால்தான் அன்னைக்கு மரகதவல்லி என்ற பெயரும் உண்டு. இரண்டாவதாக, இங்குள்ள வெள்ளியம்பலத்தில் நடனமாடும் நடராஜர் திருவுருவம் மிகவும் விசேஷமான. பொதுவாக வலது காலை ஊன்றி ஆடும் பெருமான் இங்கு தனது பக்தனான ராஜசேகர பாண்டியனுக்காக மனம் இறங்கி தனது இடது காலை ஊன்றி ஆடுகிறார். மன்னனின் பக்திக்காக இறைவன் தன் நிலையையே மாற்றிக்கொண்ட இந்த அதிசயம் உலகில் இங்கு மட்டுமே காண கிடைக்கும் தரிசனம். மூன்றாவதாக, கோயிலின் மையத்தில் உள்ள பொற்றாமரை குளம். தேவேந்திரன் நீராடிய இந்த தீர்த்தத்தில் ஒரு நாரைக்கு இறைவன் அளித்த வரத்தின் காரணமாக இன்று வரை மீன்களோ மற்ற நீர்வாழ் உயிரினங்களோ வசிப்பதில்லை. தமிழ் சங்க பலகை தோன்றியதும் இந்த குளத்தில்தான் என்பது இதன் வரலாற்று சிறப்பு. சிவபெருமானே இங்கு எல்லாம் வல்ல சித்தர் வடிவத்தில் தோன்றி பல திருவிளையாடல்களை நிகழ்த்தியுள்ளார். அரசனின் ஆணவத்தை அடக்க கல் யானைக்கு கரும்பை கொடுத்து அதை உண்ண வைத்த அற்புதம் நிகழ்ந்த தலம் இது. சுந்தரேஸ்வரர் சந்நிதி பிரகாரத்தில் இன்றும் இந்த சித்தருக்கு தனி சந்நிதி உள்ளது. ஐந்தாவதாக, கோயிலின் கருவறைக்கு மேல் உள்ள விமானம் இந்திரனால் கட்டப்பட்டது என்று புராணம் கூறுகிறது. தனது பாவங்கள் நீங்க இத்தலத்து இறைவனை வழிபட்ட இந்திரன் நன்றி கடனாக இந்த விமானத்தை அமைத்தான். 32 சிங்கங்கள், 64 சிவகணங்கள், 8 யானைகள் தாங்கும் இந்த விமானம் தெய்வீக கட்டிடக்கலையின் சான்றாகும். ஆறாவதாக, இங்குள்ள ஆயிரங்கால் மண்டபம் ஒரு கலை பொக்கிஷம். இதில் உள்ள சில தூண்களை தட்டினால் கர்நாடக இசையின் 7 ஸ்வரங்களும் தெளிவாக ஒலிக்கும். முருகனுக்கு அறுபடை வீடு இருப்பது போல விநாயகருக்கும் 6 முக்கிய தலங்கள் உள்ளன. அதில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் விநாயகரின் 4வது படை வீடாக திகழ்கிறது. அம்மன் சந்நிதிக்கு வெளியே உள்ள முக்குருணி விநாயகர் மிகவும் பிரசித்தி பெற்றவர். இது ஒரு கோயில் மட்டுமல்ல, ஒரு மாபெரும் கலைக்கூடம். பெரும்பாலான சிவன் கோயில்களில் சிவனுக்குத்தான் முதல் பூஜை நடைபெறும். ஆனால் இது அன்னையின் ஆட்சி நடந்த பூமி என்பதால் பெண்மைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் விதமாக தினமும் அன்னை மீனாட்சிக்கே முதல் பூஜை செய்யப்பட்ட பிறகு சுந்தரேஸ்வருக்கு பூஜைகள் நடைபெறுகின்றன. இறுதியாக, இது வெறும் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, இயல், இசை, நாடகம் என்ற முத்தமிழும் சங்கமித்த இடம். இலக்கியம் படைத்த, இசை ஒலித்த, திருவிளையாடல் நாடகங்கள் நடந்த ஒரு முத்தமிழ் கலை கோயில் இது. இந்த அற்புதங்கள் நிறைந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு முறையாவது சென்று வாருங்கள்.